சேர்த்து வச்சு அதெல்லாம் பாடிண்டே இருக்கும் பொழுது பழனி முருகன்ட்டு அவருக்கு பக்தி ஏற்படுறது. பழனி முருகன் அவருக்கு சொப்பனத்தில் வரான். நான் தினமும் எனக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற மலையிலிருந்து காவடியில் தீர்த்தம் எடுத்துட்டு வாங்குறான். நேர திருவண்ணாமலை வரார். அன்னைக்கு ரமணர் தலையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு கௌபீனம் கட்டிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து மலையிலிருந்து ஸ்கந்தாசிரமத்திலேருந்து கீழே இறங்கின உடனே பாலதண்டாயுத பாணியும் அந்த ரமணரும் ஒன்றா அவருக்கு தெரிகிறார். அதே மொட்டை, அதே கௌபீனம், வெள்ளை கௌபீனம், கையில் அந்த குச்சி. வள்ளிமலை சுவாமிகள்னு பேர் அவருக்கு. சில காலம் அப்படியே ரமணரோடையே இருந்துட்டுருக்கார். ரமணர் அப்படியே கிரி பிரதட்சிணம் போனார்னா இவர் நிறையா திருப்புகழ் பாடிண்டே போவார், வேடிச்சை காவல் பாடிண்டே போவார். போகும்பொழுது காவலனே காவலனே வேடிச்சை காவலனே அப்படின்னு பாட்டு பாடுவார். சில சமயம் இந்த ஃபாரினர் இல்லைன்னா வேற லாங்குவேஜ்காரெல்லாம் கூட போகிறா இல்லையா, அவளுக்கு காவலனேன்னு சொல்ல வராது. அவள்லாம் திரும்பி பாடும்போது காவலனே காவலனேன்வர். ரமணர் சிரிப்பாக சொல்கிறார், ஏமி காவலா அப்படிங்கிறார். சும்மா இல்லாமல் ஒருத்தன் இட்லி வேணும் காஃபி வேணும் அப்படிங்கிறான்.